ஆக்சுவலி ரெண்டு வாட்ச் தான் வந்துட்டே இருக்கு. ஸோ இது வந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு தளபதியை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க வந்தாங்கன்னா ஒரு இளைஞர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்னு ஆசை. என்னென்ன மாற்றங்கள் தளபதி வந்தா நடக்கும்? நிறைய சலுகைகள் ப்ராப்பரா எல்லாத்துக்கும் சேரும்னு எனக்கு நம்பிக்கை தான். லாக்அப் டெத்னு ஒன்று இருக்கு, மனிதனுடைய மரணம். இதுக்கப்புறம் தளபதி ஃபுல்லா என்ட்ரி ஆனா லாக்அப் மரணமே கேள்விக்குரிய மாறும் அப்படின்னு சில பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. இதெல்லாம் மாறாதுன்னு சில பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. உங்களோட கருத்து? கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் நாள் மாநாடுலயே நிறைய பேர் பேசியிருப்பாங்க. செகண்ட் மாநாடுல இப்போ விஜயகாந்த் பிறந்த நாளைக்கு தான் போறாங்க. ஆமா, அதுல என்ன பேசுவாருன்னா உங்களுடைய கருத்து என்னவா? என்ன பேசினாலும் நம்மளுக்காண்டி பேசுறாங்க, புதுசா இருக்கு எல்லாமே. ஸோ அதனால அந்த வியூரிக்கிறது முடிவு கிடையாது. சொல்ற விஷயம் எல்லாமே நம்ம ஆக்சுவலி ஒரு மக்களா இருந்தா அவர் பேசுறாரு. ஸோ அதனால அது பெரிய விஷயமா நிறைய மாற்றம் வரும்போது ஒரு நம்பிக்கை மட்டும்தான். ஏன்னா ஆட்சிக்கு வந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுன்றது என்னோட நம்பிக்கை. என்னென்னலாம் மாறும் அப்படின்னு சில கோரிக்கை வேணும் சார். இது ஆக்சுவலி உண்மை என்னன்னா, அரசியலை பொறுத்த வரைக்கும் மேலோட்டமா போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு ஒரு அரசியல்வாதினா அது கீழே ஒரு 10 பேர் இருப்பாங்க. பட் இவரை பொறுத்த வரைக்கும் வந்தாங்க அப்படின்னா அவர் கீழே தொண்டர்கள் முதல் கொண்டு ஆட்சி பண்ணுவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. அரசியலை பத்தி இவருக்கு என்னவா தெரியும், ஆனா நேரத்துக்கு அரசியல் சினிமா விட்டு அரசியல் வராது அப்படின்னு சில பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. கண்டிப்பா ஜெயிப்பார். ஏன் மட்டும் அவருக்கு தான். நோ ப்ராப்ளம். ஏன் மட்டும் அவருக்கு தான். ஏன்னா அரசியல் வந்து ஒரு மாறி போனது இப்போ கொஞ்சம் நீட்டா வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவர் பேசுற விஷயமா இருக்கட்டும், அவர் கொண்டு வர விஷயமா இருக்கட்டும், அவர் பொறுமையா நிதானமா நிறுத்தி கொண்டு வராரு. ஸோ அது வந்து நல்லது தானே எனக்கு தெரிஞ்சு. பிரச்சனைகள்லாம் சந்திப்பு இருக்கு, நிறைய இஷ்யூஸ் வரும், நிறைய இஷ்யூ. பட் எங்க சப்போர்ட் அவருக்கு எப்பொழுதுமே இருக்கும். நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒரு ஒரு சினிமா ஸ்டாரா இருந்துட்டு எம்ஜிஆர் வந்தாரு, அவருக்கு வர விஷயமா அப்படிங்கிறப்போ இவரும் வரப்போ இவருக்கு வந்து சம்பாதிக்கணும்னு வரல, இல்ல மக்களுக்காண்டி வராரு. ஸோ கண்டிப்பா ஒரு செய்வான்ற ஒரு எண்ணம் தான். ஒரு நம்பிக்கை, ஷோரான நம்பிக்கை. ஏமாற்றம் விஜயகாந்த் போல சில பேர் வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா அவங்களோட கோரிக்கை மாறிடுச்சுன்னா இல்ல, விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்தாரு. அவர் உடல்நல சரியினாலதான் அவர் பிரேக்கப் ஆனது. அவரு நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பா இந்த டைம் அவர் ஆட்சி வந்திருக்கும். அவர் தம்பி இறங்கும் போது இன்னும் பெஸ்டா இருக்கும்னு எங்களோட இது. விஜயகாந்த். எஸ், தேங்க்யூ.